எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு 2 தக்காளி குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். நான் ஒரே ஒரு பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். பொட்டேட்டோ ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா மஷ்ரூம் மட்டுமே என்எஃப். அப்புறம் நான் தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்க்கலாம். கிராம்பு, பட்டை, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் சோம்பு எடுத்திருக்கேன். அப்புறம் மஷ்ரூம் தனியாக நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எப்படி செய்யலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கிறேன். இதில் நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எனக்கு நல்லெண்ணெய் பிடிக்குன்றதுனால நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் என்ன ஆயில், நிறைய பேர் மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ணுவீங்க, நிறைய பேர் நார்மல் ஆயிலை யூஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடாகிட்டேன்னு பாருங்கள். எண்ணெய் சூடானதான் அதில் நம்ம தாளிக்க வச்சுருந்த கிராம்பு, 3 கிராம்பு எடுத்துருக்கேன். அதோட பட்டை, சோம்பு, 2 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, அது போட்டு தாளிச்சுக்கிறோம். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கிறேன். அப்போ தான் ஆனியன் கொஞ்சம் சீக்கிரமாக ஃப்ரை ஆகும். ஆனியன் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோவை இந்த சேர்த்துக்கலாம். நான் மீடியம் சைஸ் 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஜாஸ்தி தக்காளி போட்டாலும் புளிப்பு ஜாஸ்தியாகிடும். தக்காளி ஆட் பண்ணதும் நான் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். ஸோ தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா வதங்கும். அதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் தக்காளி போட்டுட்டு ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். நீங்கள் எவ்வளோ காரம் யூஸ் பண்ணுவீங்க, நான் அவ்வளோக்கு காரம் சாப்பிட மாட்டேன். ஸோ 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். காரம் ஜாஸ்தி வேணுன்றதும் ஜாஸ்தி போட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிறேன். கிரேவி கன்சிஸ்டன்சி நமக்கு வேணும்னா மல்லித்தூள் கொஞ்சம் ஜாஸ்தி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ரொம்ப ஜாஸ்தி போட்டிங்கன்னா அது ஃப்ளேவர் டாமினேட் பண்ணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகாத்தூளுக்கு நான் 3 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த ஸ்டேஜில் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கொதி வந்ததும் நம்ம மஷ்ரூமும் அந்த பொட்டேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொதி வந்ததும் நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அதோட நான் இந்த பொட்டேட்டோவையும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வேகட்டும். நம்ம ஒரு பிளேட் போட்டு இதை மூடிடலாம். மஷ்ரூம் பாயில் ஆகிற டைமில் நான் ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். தேங்காய், கொஞ்சோண்டு சோம்பு, இது 2 நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போது கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு ஆல்ரெடி வந்துட்டு, இப்போ உங்களுக்கு யாருக்கு தேங்காய் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனாலும் அது ஆப்ஷனல் தான். நிறைய பேருக்கு தேங்காய் போட்டால் ரொம்ப ஸ்வீட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டேஸ்ட் பிடிக்காது. பட் எனக்கு தேங்காய் போட்டால் அந்த டேஸ்ட் பிடிக்கும். அதனால் நான் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டாக மிக்ஸி ஜாரை கொஞ்சம் கழுவி ஊற்றிடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். ஆல்ரெடி மஷ்ரூம் பொட்டேட்டோ எல்லாமே நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ இந்த தேங்காய் ஊற்றினதுக்கு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் ரைஸ்க்கு போட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். ஓகே.
லாஸ்ட் நம்ம இதில் கொஞ்சோண்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். மஷ்ரூம் கிரேவி ரெடி. நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடிக்கடி போடுற வீடியோஸ் எல்லாமே அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.